பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமான சிவன் தியானத்தில் மூழ்கிய யோகியாக இருந்தார். உலகப் பாசமும் இன்பமும் அவரை தொட்டதில்லை. சக்தியில்லாமல் சிவன் முழுமையில்லை என்பதே சத்தியம். சதிதேவியின் தியாகத்திற்குப் பிறகு அவளே பார்வதியாக இமயமலையின் அரசன் ஹிமவானின் மகளாகப் பிறந்தாள். முன்பிறவியின் நினைவோடு சிவனே என் வாழ்க்கை என்று தீர்மானித்தாள். பார்வதி சிறுவயதிலிருந்தே சிவனை நினைத்து தவம் செய்தாள். கடும் குளிர், வெயில், பசி எதுவும் அவளது அன்பை கலைக்கவில்லை. அவளது பக்தியை சோதிக்க சிவன் பல வடிவங்களில் வந்தார். சிவன் ஒரு சாமியார், உலகத்தை மறந்தவர் என்று சொன்னார். ஆனால் பார்வதி அமைதியாக சொன்னாள், அவர் யார் என்பதல்ல, அவர் என் உயிர் என்பதே என் உண்மை. அந்த அன்பு, தவம், பொறுமை அனைத்தும் சிவனின் தியானத்தை கலைத்தது. சிவன் உணர்ந்தார், இது ஆசை அல்ல, தியாகம் நிறைந்த பரிபூரண அன்பு. அப்போது சிவன் பார்வதியை தன் சக்தியாக ஏற்றார். அவர்களின் திருமணம் உலகங்களே சாட்சியாக நடைபெற்றது. அர்த்தம்: சிவன் ஷாஷ் ஞானம், பார்வதி ஷா சக்தி. இருவரின் இணை